நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயாருடைய மறைவுக்கு பல பிரபலங்கள், ரசிகர்கள் இப்படி எல்லாருமே அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வர இந்த நிலையில சிஎம் விஜய் அவர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. மோகினி அம்மையாருடைய மறைவு எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அனைத்து சூழல்களிலும் அரணாக நம்மை அரவணைத்த தாயாருடைய மறைவு மிகவும் வேதனை அளிக்கிறது. என் ஆருயிர் நண்பர் அஜித் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். தாயாரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்படி சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. ரொம்பவே மனசுடைஞ்சு பேசியிருக்காரு. ஸோ அஜித் அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் நமக்கு தெரியும். இண்டஸ்ட்ரியில் அவங்க ரெண்டு பேருடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காங்க. அது சோஷியல் மீடியாவில் என்ன தான் தலை அஜித்துக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பு இப்போ வரைக்கும் இருக்குது. ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்குது. இது எல்லாமே ஷாலினி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி ஒரு பொது மேடையில் சொல்லியிருந்தாங்க. சிஎம் ஆகிறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் களத்தில் குதிச்சிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. அவர் வின் ஆகணும் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் தான் இந்த நிலவுக்கு கொண்டு வந்திருக்கு. அண்ட் அஜித் அவர்களுடைய தன்மை குணம் பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க அப்பா அண்ட் அம்மா இவங்க ரெண்டு பேரையோட குணம் தான் அப்படின்றத அவங்களுடைய பிரதர் அனில் அவர்களே சொல்லியிருக்காரு. இவர் கூட பிறந்தவங்க இவரோட சேர்த்து மொத்தம் 3 பேர்: அஜித்குமார், அனில்குமார், அனுப்குமார். ஸோ அஜித்குமார் அவருடைய வீட்டில் 2வது மகன் அப்படின்றத அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அம்மா தான் எனக்கு நிறைய தியாகம் பண்ணாங்க. எனக்கு படிப்பே வராமல் இருந்த சமயத்தில் நான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த ஆட்டோமொபைல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. சரி அதையாச்சும் ஏதாவது படிப்போம் அப்படின்னு நினச்சி சொந்தமாக மெக்கானிக் ஷாப்லாம் இவர் வச்சுருந்தாராம். ஆனால் அவங்களுடைய ஃபேமிலியில் அது சுத்தமாக பிடிக்கலையாம். நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படிலாம் அவங்க ஃபேமிலியில் வருத்தப்பட்டு பேசினாங்களாம். இவர் 10th வரைக்கும் தான் படித்தாராம். ஸோ அவங்க அம்மா இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒர்க்கில் போயிட்டு இவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஷாப்பும் ஈரோடில் ஓப்பன் பண்ணி அது லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் நடிக்கிறதுக்கே வந்திருக்காரு. அந்த வகையில் பிரேம புஷ்பகரம் அப்படின்ற முதல் தெலுங்கு படம் தான் இவருடையது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தான் இது மூலயமா அவருக்கு தமிழ் படங்களுடைய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. அமராவதியில் ஆரம்பித்த இவருடைய திரைப்பயணம் இப்போ வரைக்கும் அட்டகாசமாக போயிட்டுருக்கு. இவருடைய கெரியர் மட்டும் இல்லாமல் இவருடைய காதல், திருமணம், வாழ்க்கை இது எல்லாமே இந்த திரைப்பயணத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அம்மாவை பற்றி பேசணும் அப்படின்னாலே இவர் ரொம்பவே ஹாப்பியாகிடுவார். அண்ட் அப்பாவும் இவருக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷன். அதனால தான் இவர் இப்போ ஒரு ரேசராக இருக்காருன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அப்பா தான். ஸோ இவர் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கும்போது, அதாவது இவங்களுடைய அப்பா மேனேஜராக இருக்கும்போது அந்த டைமில் இவர் அங்கே போயெல்லாம் பார்த்துருக்காராம். ஸோ அப்போ இவருக்கு மேலே இந்த காரு, பைக் இது மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து தான் இவர் ரேசிங்கில் இப்போ கலக்கிட்டு வராரு. இப்போ ஃபுல் டைமாக நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பல நாடுகளுக்கு போயிட்டு வின் பண்ணிட்டு வராரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லியிருப்பார். அம்மா பண்ண தியாகம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலே அவங்க அம்மா ரொம்பவே பக்கபலமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அமராவதி படம் இவருக்கு ஃபஸ்ட்டு படமாக இருந்தது. அடுத்தடுத்த பட வாய்ப்புகள்லாம் வரும்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஆப்ரேஷன் நடக்குது, 1.5 வருஷம் அப்படியே கெரியர் கேப் ஆகுது. அந்த டைமில் வீட்டில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் பவித்ரா அப்படின்ற படம் மூலிமா ரீஎன்ட்ரி கொடுத்து ஆசை இப்படி போல் அடுத்தடுத்து படங்கள்லாம் வருது. ஸோ இவர் ரொம்ப பீக்கில் இருந்த சமயத்தில் ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா வீட்டில் போயிட்டு அம்மா மடியில் படுத்து தூங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருக்குலாம் இருந்திருக்காம். அந்த அளவுக்கு டைட் ஷெட்யூலில் இவர் சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. சினிமாவுக்கு இவர் போகிறாருன்ட்டு இவருக்கே தெரியாதாம். ஆனால் இவங்களுடைய அம்மா இவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இவங்க அம்மா அப்பா பற்றி அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருடைய நேம் அஜித்குமார் அப்படின்றது இப்போ பல பேரும் வச்சுருக்காங்க. அது இவரை பார்த்து தான் வச்சாங்கன்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அஜித்குமார்ன்றது வட இந்தியா பேர் மாதிரி இருக்கே, நீங்கள் என்ன வேற ஆளா அப்படிலாம் கேட்டிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில். அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, நான் தமிழன், நான் பக்கா தமிழன். அம்மா வேணால் வட இந்தியாவை சொல்லலாம். அவங்க அகதிகளாக சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த பார்ட்டிஷன் ஆகும்போது கராச்சியிலேருந்து அகதிகளாக கொல்கத்தாவில் செட்டில் ஆனாங்க. அப்புறம் தான் எங்கள் அப்பாவை மீட் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கேரளாவில் செட்டில் ஆனோம். அந்த வகையில் அப்பா பக்காவான தமிழ் பிராமின். அப்பாவுடைய அப்பா கேரளாவில் இருந்ததுனால அங்கே நாங்கள் பாலக்காட்டில் இருந்தோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்தோமே தவிர நான் பக்கா தமிழ்
தமிழன் தான், என்னுடைய அப்பா தமிழன். ஸோ தமிழ் எனக்கு ரொம்ப நல்லா வரும். என்னுடைய பிரதர்ஸ் 2 பேரும் வந்து யூஎஸ்ஏல இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழ் அந்தளவுக்கு வராது. இருந்தாலுமே அவங்க நம்மளுடைய தமிழ் பண்புகளை வந்து இப்போ வரைக்கும் பாரம்பரியத்தை கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கேயே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்படிலாம் வந்து அப்போ இருந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார். இவங்க அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிந்தி குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆக்டருடைய அம்மான்ட்டு எந்த இடத்துல ஒரு பந்தா இல்லை. சோஷியல் மீடியாலாம் அப்போலாம் அவங்க யூஸ் பண்ணதும் கிடையாது. ரொம்பவே எளிமையாக தன்மையாக இருப்பாங்க. அஜித் அவர்கள் கூட தான் எங்கே போனாலும் போவாங்க. அந்த டைமில் அஜித் அவர்களை தெரியாமல் புகைப்படம் எடுத்தவங்க கூட இவங்களும் இருந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் இப்பவும் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு தன்மையும் எளிமையும் அவங்க அம்மா கிட்டேருந்து தான் வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே தெரியுது. அந்த திறமை எங்கேருந்து வந்ததுன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க அப்பா கிட்டேருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா ஒன் டைம் அனில்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்பா படிக்காதவர், ஸோ ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பா எங்களுக்கு கொடுத்தது. நான் நிறைய டைம் யோசிப்பேன், அப்பாவுக்கு வந்து இந்த டெக்னாலஜியெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் என்னெல்லாம் இருக்குது இப்படி எல்லாத்தையுமே அவர் வந்து தெரிஞ்சுப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இவர் என்ன படிக்கல, இருந்தாலும் இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கார். படிப்பு தான் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே சொல்லுவோம், ஆனால் அப்பா வந்து எல்லாருக்குமே ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கார் அப்படின்லாம் நினைப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு படிப்பு வரலை, அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் அவர் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தாராம். அதனால தான் அந்த ஆட்டோமொபைலில் போயிட்டு அவர் மேனேஜர் அளவுக்கு போஸ்டிங் வாங்கியிருக்காரு. அதே தான் அஜித் அவர்களும் படிக்கலைன்னா கூட அவர்கிட்ட இருந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி இவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ஸ்மோக் பண்ணிக்கோங்க, ட்ரிங்க் பண்ணிக்கோங்க, எது வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் அது எங்களுக்கு பின்னாடி பண்ணுங்கள். நாளை பின்னா ஒருத்தர் வந்து அங்கே பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வந்து எங்களை வந்து கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் ரொம்பவே டிப்ரெஷனில் ஆகிடுவோம் அப்படிலாம் வந்து அவங்க அப்பா சொல்லியிருக்காராம். ஸோ அப்பா வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாம். அப்பா அம்மா 2 பேருமே. அம்மா ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர், எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறவங்க. ஆனால் அப்பா சப்போர்ட்டே பண்ணாலும் நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையே எங்களுக்கு கொடுக்கணுன்றதுல தெளிவாக இருந்திருக்காரு. இவங்க அப்பா பார்த்திங்கன்னா 85 வயசில் காலமாயிட்டார். அப்பா இறந்து 3 வருடத்தில் அம்மாவுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் பார்க்கப்பட்டு வருது. பல பேரும் இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. உண்மையாலே அஜித் அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை என்னென்னா, அப்பா அம்மாவை நம்மளோட நடித்த படத்தில் ஒரு படத்தை பார்க்க வைக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், வலிமை படத்தை பார்க்க வைக்கணுன்ற அவர் சொல்லியிருந்தார். ரசிகர்கள் அதை அப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆக்குனாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் படங்களே பார்க்க மாட்டாங்களாம் அவங்க அம்மா. அவங்களுடைய பிரதரும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 15 படங்கள் தான் அஜித் அவர்களுடைய படங்களே பார்த்துருப்பாராம். இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய சினிமா வட்டாரம் அப்படின்றது அவங்களுடைய வீட்டில் ரொம்பவே கம்மி. ஆனால் உலகமே தன்னுடைய மகன் நடித்த படத்தை பார்க்குறாங்க, அவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் பெருமைப்படுவாங்களாம். ஸோ அம்மா இல்லைன்னா அவங்க இல்லை, நாங்களாம் எதுவுமே கிடையாதுன்ட்டு அஜித் அவர்கள் எல்லா இடங்கள்லையும் சொல்லியிருக்காரு. அப்பா அம்மாவை கைவிட்டுறாதீங்க, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற எல்லாருமே நீங்கள் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், எங்களுக்காக நீங்கள் இருக்கக்கூடாது, உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு ஃபேன்ஸுக்கு எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களுடைய பாடலான ஒரு முறை என்ன பாரமா, இந்த ஒரு பாடல் தான் இப்போ அஜித் அவர்களும் அவங்க ஃபேமிலி அண்ட் அம்மா கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸை வச்சு இப்போ நிறைய எடிட்டிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. உண்மையாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவர் ஒரு நடிகர், இவருக்கு என்ன ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஹைப் அப்படிலாம் வந்து சொன்னாலுமே நடிப்புலையும் இந்த அளவுக்கு வந்து அண்டு பல பேருக்கும் எக்ஸாம்பிளாக இருந்து எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் அவருடைய பண்பையும் தன்மையும் இழக்காத ஒரு நபராக ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நம்மளுடைய இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ரேசிங்கில் எல்லா இடங்கள்லையும் இவர் வின் பண்ணிட்டு வர்றாரு. அதுவே நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் தான் இப்போ பண்ணிட்டு வர்றாரு. உண்மையாலே ஒரு சாதனையாளருடைய தாயாருடைய மரணம் ஒரு மிகப்பெரிய செய்தியாக தான் பார்க்கப்பட்டு வருது. பல பேரும் இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம்.